ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜேகே லைஃப். நான் உங்கள் சுகன். இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக மூமெண்ட் போணுச்சு. அந்த மூமெண்ட்ஸு நம்மளோட ஜெய்னிகா ஸ்ரீயோட லிட்டில் பிரின்சஸ் அவங்களோட ஸ்கூலுக்கு போயிருந்தபோது என்னென்ன மொமெண்ட்ஸ்லாம் நடந்தது அண்டு அந்த ஏர்லி மார்னிங் நமக்கு எப்படி போச்சுன்றதான் பார்க்க போகிறோம். அன்னைக்காக நம்ம முந்தின நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ராணி வேலு நாச்சியார் அந்த நேஷ்னல் லீடரோட கான்செப்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேர்டிங்ஸ்லாம் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ட்ரையலும் பார்த்தாச்சு. பட் ஏர்லி மார்னிங் 6 o'clock பாப்பாவை எழுப்பி விட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து அதுக்கான ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ் எல்லாம் நைட்டே நான் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலி. ஆனால் நான் ரெடி பண்ணி வச்சது வேறு. அதுக்கப்புறம் அது நைட்டு ஒரு 12 o'clock மேலே எனக்கு அது செட் ஆகிற மாதிரி தோணல. ஸோ அதனால் நான் உடனே அந்த ரெட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதனால் பிங்க் கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, பிங்க் வித் கோல்டு காம்பினேஷன். அதனால் அதை நான் எடுத்து திருப்பி ரெடி பண்ணி நைட் 12:30 மேலே ஆயிடுச்சு நான் ரெடி பண்ணி வைக்கும்போது. ஏர்லி மார்னிங் எழுந்து அதை அப்படியே வியர் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே நான் பின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவும் எழுந்து அழகாக குளித்து கிளம்பிட்டு இருந்தோம். தம்பி அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் எங்களுக்கு நல்ல டைம் கிடச்சிது, ஃப்ரீயாக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அந்த கையில் மருதாணி மாதிரிலாம் வச்சு விட்ருந்தேன் ஆக்சுவலி, அந்த பரதநாட்டியத்துக்கு போகிற அந்த இங்கெல்லாம். பட் ஆனால் அது குளிச்சோன்னே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு டைம் இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாப்பாவை ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு தென் மேக்கப் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே பாப்பாவுக்கு நான் மெயினாக ஐப்ரோஸ், ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் அண்ட் காம்பேக்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். தேவைப்பட்டால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்பேன். தம்பி எந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப அழுதுகிட்டே வந்த குழந்தை அவங்க அக்கா இருக்கிறோட அந்த ஸ்டன்னிங் லுக்கை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. அழுகியே நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள். அம்மட்டு பா ரொம்ப மடக்காமல் லைட்டாக தான் மடக்கணும். ஒன்றரை ஓகேவா? ட்ரெஸ் மச்சாகும். கவினி எவ்வளோ அழகாக ஒன்று பார்க்குறேன் தெரியுமா? கண்ணு முடியாது. அதான் அழகாக இருக்காளா? லைட்டாக பண்ணுப்பா, லைட்டாக பண்ணு. அப்படியே அப்படியே போதும். அப்படியே ஆகிடும். அம்முக்குட்டி ஆகிடும். ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் மேக்கப் டன். ஸோ ப்ளஷிங் மாதிரிலாம் லைட்டாக அந்த சீக்ஸ் கிட்ட கொடுத்தாச்சு. இன்னும் லைட்டாக ஹேர் டூவும் ஜுவல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பாப்பா அவங்களோட ஃபைனல் அம்மா கண்ணாடி கொடுங்கன்னு சொல்லிட்டு லுக் பண்ணிவிட்டு அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷி லைக்ஸ் இட் வெரி மச். எடுக்கக்கூடாது. கவின் எப்படி இருக்கா, அக்கா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அக்கா தம்பிக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. கையில் மருதாணி எனக்கு உனக்கு இருக்கான்னு காமி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தூக்கம் அது இதுன்னு எல்லாமே இருந்தாலும் அந்த ஃபைனல் லுக் அவுட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம பட்ட எல்லா கஷ்டமுமே அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகிடும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்துக்காக 2 days-ஆகவே மைண்டில் இது ஓடிட்டு இருந்தது. என்ன பண்ணலாம், என்ன காஸ்டியூம் போடலாம், என்ன அவங்களுக்கு சொல்லித்தரலாம், இது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. பேக்ரவுண்டில் நான் வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தை கடைசி நிமிஷத்தில் இது எல்லாமே அடாப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டச் ஃபார் மீ பை காட்ஸ் கிஃப்ட். இது எல்லாமே எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஹேர் டூவில் வந்து நான் அந்த ஜவுரி செட் ஒன்று வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பூ ஃப்ளவர் இது மாதிரி வச்சேன் ரெடிமேடாக. பட் அது இதுக்கு செட் ஆகலை. ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் த ஜுவல் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு செகண்ட் எந்திரிச்சோடனே அந்த சேரில் ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் டூவில் வந்து ஜஸ்ட் அந்த க்ரௌன் வச்சுட்டு இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் மேக்கப் அண்டு டூவை வந்து ஃபினிஷ் பண்ண போனேன். அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஜிம்கா செட் மாதிரி போட்டு மாடல் போட்டு விட்டுட்டேன். ஸோ தம்பி வந்து அதுக்கப்புறம் அவங்க அழுகவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க சைடில் விளையாடிட்டே இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ஃபைனல் லுக் அவுட்டில் என் பொண்ணை நான் பார்த்து என் கண்ணே பற்றும் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்தாங்க. ஷீ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்டன்னிங் லுக்குன்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் க்ரௌனுக்கு முன்னாடி நெத்திச்சுட்டி வைக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அகெயின் வந்து வச்சு விட்டேன். ஸோ ஃபைனலாக அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரையல் பார்த்தாங்க. இதோட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஸ்பீச் இது மைக்கில்.
பாப்பா வந்து யூகேஜி படித்தாலும் வந்து இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். தென் நாங்கள் கிளம்பிட்டோம், ஸ்கூலுக்கு வண்டியில் ஜாலியாக கிளம்பிட்டோம். தம்பியை கீழே அவங்க அவா கிட்ட விட்டுட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஸோ ஸ்கூல் போய் அங்கே பார்த்தா நம்மளுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. எல்லாருமே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இந்த தடவை வந்திருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்கள அவ்வளோ சப்போர்ட்டிவாக, நிறைய பேர் குழந்தையே தூங்கிட்டு இருந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமே ஸ்டேஜில் அந்த எல்லா குட்டீஸும் ட்ரெஸ்அப் பண்ணி நிற்கிறத பார்க்கும்போது அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. குட்டி குட்டி காந்திஸ், நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாமே அவங்கவுங்களோட ப்ரொஜெக்ஷனில் செம்மையாக இருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும். ஸோ நம்மளோட ஃப்யூச்சரில் இவங்க எல்லாருமே வந்து அவங்க நினச்சதை விட நல்ல வரணுன்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு பாப்பா அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்களோ அதை மைக்கில் பேசினாங்க. இதெல்லாம் தைரியமாக போல்டாகவே பேசினாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். ஸோ இதெல்லாமே லுக் அவுட் முடிச்சுட்டு தென் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட், ஃபோட்டோ ஷூட் மாதிரி மொட்டை மாடியில் போய் எடுத்துட்டு அதுலேருந்து அந்த கேப்சர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி பாப்பாவோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான் அது எல்லாமே. எதுவுமே எடிட்டிங் அந்த மாதிரி கிடையாது. தம்பிக்குட்டி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் இவன் யாரா நடுவில், இவன் வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னான்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். இதெல்லாமே வந்து ஒரிஜினல் லுக் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மட்டும்தான் வந்து இட்ஸ் சூட்டபுளாக வந்து ஐ ஜஸ்ட் டிட் சேஞ்ச். பட் அதர்வைஸ் வந்து இட்ஸ் ஹர் ஓன் போசஸ் தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போணுச்சு. நான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலி தம்பிக்குமே வந்து ஏதாவது ஒரு அடாப்டபிளான இது போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ டைம் ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட ப்ளே டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரெகுலர் ஒர்க் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஜேர்னியோட ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.